Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சேமிப்பு கிடங்குகளில் போதிய இடம் இல்லாததால் விவசாயிகள் திறந்த வெளியில் நெல்மணிகளை போட்டு மலை போல் குவித்து வைத்து பாதுகாத்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் தற்போது குறுவை சாகுபடி என்பது கிட்டத்தட்ட 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் அறுவடை செய்யப்பட்டு தற்போது நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆங்காங்கே கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. கொரோனாவிற்கு முன்பாக தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை 1,00,000 ஏக்கர் பரப்பளவில் இந்த குறுவை சாகுபடி என்பது செய்யப்பட்டு வந்த நிலையில் படிப்படியாக உயர்ந்து இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1,93,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி என்பது பயிர் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது 50% அதிகமான நெற்பயிர்கள் அறுவடை செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த நெல்மணிகளை கொள்முதல் செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் கூட கடந்த சில நாட்களாக லாரி என்பது வராத சூழ்நிலையில் விவசாயிகள் ஆங்காங்கே நெல் மணிகளை சாலை ஓரங்களில் குவித்து வைத்து அதை பராமரித்து வருகின்றனர். பல இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் தற்காலிகமாக செயல்பட்டு வரும் சூழ்நிலையில் ஆங்காங்கே நிரந்தரமாக ஷெட் போன்ற பாதுகாப்பான அமைப்புகள் இல்லாத காரணத்தினால் தற்போது மழை பெய்யும் பொழுது விவசாயிகளின் அந்த நெல்மணிகள் ஈரப்பதம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படுவதால் அவர்களால் நெல் கொள்முதல் நிலையங்களில் தாங்கள் பயிர் செய்த நெல் மணிகளை விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக தஞ்சை பூக்குளம் பகுதியில் உள்ள விவசாயிகள் சாலையோரங்களில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகளை தார்பாய் மூலம் பாதுகாத்து தற்பொழுது கொள்முதல் நிலையங்கள் விற்பனை செய்ய காத்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் இவர்கள் என்னென்ன மாதிரியான இந்த பிரச்சனைகளை சந்திப்பார்கள்? ஏனென்றால் பருவமழை என்பது தொடங்க உள்ள சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. அறுவடைக்கு தயாராகவும் சில நெற்பயிர்கள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மழை அதிகம் பெய்யும் சூழ்நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் கூட சாய்ந்து சேதமாகக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. தற்போது நம்மிடையே ஒரு விவசாயி இருக்கிறார், கேட்கலாம். ஐயா, அந்த நெல் மணிகளை நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்ய கொண்டு வந்து எத்தனை நாள் ஆகுது? நெல் கொள்முதல் நிலையங்கள் நெல் கொள்முதல் நடைபெற்றுக்கிட்டு வருதா? நடைபெற்றுட்டு வருது. ஆனால் ஒரு 9 நாள் ஆச்சு. நான் வந்து 9 நாளில் நான் இன்னைக்கு தான் எனக்கு ஒரு சாக்கு கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. மழை ஒரு பக்கம் பெஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு இல்லை. சாலை ஓரத்தில் குதிரை மாடு தொல்லை தாங்கல. இதை உள்ளார வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் ஒன்றும் சொல்ல முடியாம நின்றுட்டுருக்கோம். இப்போ இந்த மழை நேரத்தில் இப்போ சாக்கு தட்டுப்பாடு எப்போ வந்துச்சு? சாக்கு இல்லாதனாலதான் எடுக்கலையா, இல்ல லாரி வரலையா, என்னென்ன வேற என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு? இந்த மழை வந்தா என்ன பண்ணுங்க? இந்த மழை வந்தாக்க நிறைய வேண்டியதுதான். நாங்க வேற வழி இல்லை. லாரி வந்து நேற்று 3 லாரி வந்துச்சு. அது முதல் நாள் 2 லாரி வந்துச்சு. ஆனால் நெல் அங்கே இவங்க ஸ்டாக் வைக்கிறதுக்கும் அங்கே இடமும் இல்லை. நாங்கள் கொண்டு போகிறதுக்கும் இது ஒன்றும் செய்ய முடியல. இந்த சூழ்நிலை இப்போ நின்றுட்டுருக்காங்க. 2ஆம் கட்டுத்தனமாக நின்றுட்டுருக்கோம் இப்போ ரோட்டில். இப்போ நாங்கள் கடன் உடம் வாங்கி அங்கங்கே வட்டிக்கு வாசிக்கு வாங்கி நடவு நட்டுட்டு நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது இப்போ. சரி, இப்போ நீங்கள் இந்த பகுதியில் எத்தனை ஆண்டு காலமாக விவசாயம் பண்ணிட்டு வரீங்க? எத்தனை வருஷமாக இந்த நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது? அப்படி இருந்து இதுக்கு நிரந்தர செட்டு அமைச்சாங்களா? இது நிரந்தர செட்டு இது வரையும் அமைக்கலை. எத்தனை ஆண்டா இருக்கீங்க? இப்போ 25 வருஷமா நாங்க நெல் போட்டுட்டு இருக்கேன். 25 வருஷமா செட்டு கிடையாது. இந்த இடத்துல தான் இருந்தாங்க. இப்போ பின்னாடி அந்த இடத்த சுத்தம் பண்ணி தற்சமயத்துக்கு ஒரு செட்டு மாதிரி வச்சிருக்காங்க. அது அவங்க நெல்லையே கவர்மெண்ட் நெல்லையே ஸ்டாக் பண்றதுக்கு அங்கே இடம் இல்லை. அப்போ விவசாயம் நாங்கள் அங்கே என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதாங்க நடக்குது இப்போ இந்த பூக்குளத்தில். அதாவது அரசாங்கத்தின் நெல் சேமிப்பு கிடங்குகள் அனைத்துமே முழுவதும் நிரப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது ஆங்காங்கே நெல்மணிகளை கொள்முதல் செய்யக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களில் தற்காலிகமாக அந்த விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது விற்பனை நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டு வருகிறது. ஒரு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு எவ்வளவு நெல்மணிகள் வரும் என்பதையும் கணக்கிட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து எவ்வளவு நெல்மணிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை கணக்கிட்டு அதற்கு ஏற்ற அளவிற்கு குடோன்களை தயார் செய்ய வேண்டும் என்பதை விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.